ராஜராஜ சோழனே இங்கே வந்து இது கட்டியிருக்கலாம் இந்த கோயிலை. அது மாதிரி தான் இந்த கல்வெட்டு செய்திகளும் சொல்லுது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவருடைய மகனான சோழ மன்னர்கள் தொடர்ந்து இந்த கோயிலை திருப்பணி செஞ்சிருக்காங்க. மூலவருடைய உச்சியிலிருந்து கீழே வரைக்கும் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அங்க கருங்கல் தாங்க. கற்றலின்னு பேருங்க, அதுக்கு கற்றலின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இங்க வந்து பங்குனி உத்தரத்துக்கு சுவாமி அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாண உற்சவம் நடக்குங்க. கல்யாண உற்சவத்துல திருமணம் ஆகாதவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷமே திருக்கல்யாணம் நடக்குது. சரி, காசிக்கு போக முடியாதவங்க சரி இந்த ஆலயத்துல வந்து அங்க தரிசனம் பண்ணாங்கன்னா அது வந்து காசிக்கு போன பலன் கிடைக்குங்க. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லோருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் அன்பும் எல்லாருக்கும் சேரணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். சலுக்கைன்றது திருத்தலத்துடைய பேர். இதோடைய வரலாற்று பேர் வந்து சோழ கேரளபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1000 ஆண்டு 1500 ஆண்டு பழமையான இந்த ஈஸ்வரரை நம்ம தரிசிக்க இருக்கிறோம். இது ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க, ஏன்னா ராஜராஜ சோழனே இங்கே வந்து இது கட்டியிருக்கலாம் இந்த கோயிலை. அது மாதிரி தான் இந்த கல்வெட்டு செய்திகளும் சொல்லுது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவருடைய மகனான சோழ மன்னர்கள் தொடர்ந்து இந்த கோயிலை திருப்பணி செஞ்சுருக்காங்க. இது கல்வெட்டு செய்திகள் இதை குறிப்பிடுது. இங்கே உள்ள அர்ச்சகர் சிவனேசனை நம்ம சந்திப்போம். அவர் இந்த வரலாற்று செய்திகளை சொல்லட்டும். அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிறப்பு மிக்க இந்த திருத்தலத்துக்கு நம்ம போவோம். வாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய கல்வெட்டு பாருங்க கோயில். சலுக்கை மனுக்குல மகாதேவ ஈஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். உள்ள நுழையலாம், உள்ள வாங்க, நம்ம அன்பர்களை சந்திப்போம். ஒரு அற்புதமான கோயில். இருக்கிறது சிவனேசன், இந்த சலுக்கை மனுக்குல ஈஸ்வரருக்கு தினமும் அன்றாடம் பூஜை பண்ற அர்ச்சகர். வணக்கம் ஐயா. நீங்க நிறைய வரலாற்று செய்திகளை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. முதல்ல சலுக்கை இந்த பேர் தான் முன்னாடி இருந்தது, இல்ல இதுக்கு முன்னாடி வேற பேர் வரலாற்று. சலுக்கைன்ற காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி இந்த பேர் பற்றி சொல்லுங்க. சாளுக்கிய மன்னர்கள் வந்து ஆண்டதுனால இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேருங்க சலுக்கைங்க. இதுக்கு முன்னாடி வந்து சோழர்கள் காலத்துல சோழ கேரளபுரம்ன்ற பேருங்க. சோழ கேரளன்ற பட்டம் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய பட்டப்பேர்ல ஒண்ணுங்க. அவர் வந்து 985க்கும் 992க்கும் இடையில 3 முறை வந்து அங்க கேரளா மீது அங்க படையெடுத்து போயிருக்கிறாங்க. அதுல 3 முறையும் வின் பண்ணிட்டு வந்ததுனால அந்த பேர் வந்து ஆரம்பிச்சதுங்க. சரி சரி சரி. சோ அதனால வந்து ராஜராஜ சோழனுடைய நினைவாக இது வந்து சோழ கேரளன் புறம். சோழ கேரளன் பட்ட பேரு பிளஸ் புறம். அதனால வந்து ராஜராஜ சோழன். நான் தெரிஞ்சுக்கிட்ட போது சோழ மன்னர்கள் ஆண்ட போது இது ஒரு வணிக நகரமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க. எப்படிப்பட்ட பெரிய வணிக நகரம், எல்லா மன்னர்களும் வந்திருக்கலாம், அப்படி ட்ரேட் நடந்திருக்கும், பிசினஸ் நடந்திருக்கும். ஆமா, அதை பத்தி சொல்லிக்கிறீங்களா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா அங்க கல்வெட்டு செய்தியில அப்படிதாங்க இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லலாம். இப்ப எப்படி வந்து அங்க தமிழ்நாட்டுல வந்து அங்க கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா வணிக நகரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய வந்து வணிக நகரமா இருந்திருக்குங்க. சரிங்க. இதனுடைய அட்ரஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்ட மண்டலம், வெண்குன்றம் நாடு, சரி, வெண்குன்ற வளநாடு, சரி, சோழ கேரளபுரம்.
சரி. அதாவது இதுக்கு ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெண்குன்றம் இங்க இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்தவாசி போற மலை மேல உச்சி பெரிய மலை இருக்கும். நம்ம அது ஏற முடியுமான்னு ரொம்ப ஏற முடியுமான்ற மாதிரி இருக்கும். அந்த ஊர் தான் ஹெட் குவார்டர்ஸ். சரி. சோழர்கள் இங்க வந்து நார்த் சைட் படையெடுத்து போடும்போது இங்க வந்து கூடாரம் போட்டு அந்த மாதிரி இல்லைங்க, படையெடுத்து போடும்போது இல்லைங்க. சரி, ஆளுகையே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுடைய ஆளுகை கீழ் உட்பட்டதற்குங்க. அதாவது ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி இருக்கான்றது கல்வெட்டு செய்தியில தெரியல. ராஜராஜ சோழன்ல இருந்து முதல் ராஜேந்திர சோழன், ராஜாத்தி ராஜன், இரண்டாம் ராஜேந்திர சோழன், அதுக்கப்புறம் ஃபுல்லா மூன்றாம் ராஜேந்திரன் சோழன் வரைக்கும் இந்த ஊர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க கல்வெட்டு இருக்குதுங்க. சரிங்க. இந்த கோயில் மட்டும் இல்லை, இந்த சலுக்கை ஊர்ல ஒரு விஷ்ணு கோயிலும் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது. அது வந்து சுக நாராயண பெருமாள். ஆமாங்களா? ஆமாங்க. அந்த சுகந்தவல்லி தாயார் சமேத சுகர் நாராயண பெருமாள் விஷ்ணு கோயில். அவர் சுகர் நாராயணர் ஏன் கூப்பிடுறாங்கன்னா சுகபிரம்ம ரிஷி இங்க பூஜை பண்ணதால அவருக்கு அந்த புராண பேரு வந்திருக்கு. மற்றபடி அந்த கோயிலும் இந்த சோழ மன்னர்கள் தான் திருப்பணி செஞ்சிருக்கணும். ஆமாங்க. ஈஸ்வரனும் பெருமாளும் பழைய ஏறக்குறைய இன்றைய தேதியில இருந்து 1034 வருஷங்க. சரி. ஆமா. ஏன்னா அந்த ஈஸ்வரனும் பெருமாளும் தரை மேல இருந்து இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு பீடமே இல்லை. நான் அந்த பெருமாள் கோயில தரிசிச்சேன். தரை மேல இருந்தே அப்படியே நின்றுட்டு திருக்கோள். அது ரொம்ப முன்னாடிதான் இருக்கணும். சமணர்கள் காலத்துல இருந்தே இருந்திருக்கணும் அவங்க எல்லாம், இல்லைங்களா? அப்புறமா திருப்பணி நடந்திருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அது திருப்பணின்றது இல்லை, பட் கோயிலுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய இது காலம் தான். ராஜராஜ சோழனுடைய திருப்பணி செய்ததுங்க. மூர்த்தி முன்னாடி வந்து அதுக்கு வந்து முன்னாடி இருந்ததா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியலைங்க. பட் திருப்பணி தெரிஞ்சு அதாவது கோயிலை கட்டினது வந்து அது ராஜராஜ சோழன். ஏன்னா நீங்க சொல்றத பார்த்தா நீங்க உளிப்படாத இங்க இருக்கிற மூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா உளிப்படாத வருங்க. அது சுயம்பு மூர்த்திங்க. சரி. இவர் வந்து காசியில இருக்க அதே அமைப்புல இருக்கிறாருங்க. காசிக்கு போக முடியாதவங்க எல்லாம் நம்ம கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டாங்கன்னா அவங்க வந்து காசிக்கு போன பலன் கிடைக்கும். சரிங்க, நம்ம உள்ள போய் இந்த கல்வெட்டு இந்த கோயிலை சுத்தி பார்ப்போம். ஒண்ணா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வாங்க. இங்க நம்ம முதல்ல பார்க்கும்போது நந்தி எல்லாமே கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது இவர் வந்து சுவாமி வந்து சொல்லும் போது இங்க சிவனேசன் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு மாட கோயிலா இருந்திருக்கணும் அப்படின்றது. சோழர்கள் மாட கோயில் கட்டினாங்க. அது எந்த காலத்துல சொல்ல முடியுமா? கோச்செங்க சோழன் காலங்க. அது இன்றையில இருந்து ஒரு ஏறக்குறைய 1650 வருஷத்துக்கு முன்னாடிங்க. சரி. கோச்செங்க சோழன் கட்டினது 72 கோயிலுங்க. சரிங்க. அதுல 40 கோயில் தாங்க அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா அங்க தெரிஞ்சிருக்கு. மீதி இருக்கிற கோயில அடையாளம் தெரியல. சரி. இவரு அதுக்கு முன்னாடி அவர் கட்டின கோயிலா தான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போற வாய்ப்பு இருக்கு. பட் ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா வேலை பண்ணியிருக்கிறாரு. அது திருப்பணி பண்ணி கட்டி இருக்கிறதுன்றது வந்து அங்க கன்ஃபார்ம். பழைய கோயிலை இவர் வந்து அங்க புனரமைச்சு கட்டினாரா என்னன்றது நமக்கு தெரியலைங்க. நீங்க ஒரு அற்புதம் நீங்க பாருங்க. பூஜை நடந்துட்டு அவரும் சேர்ந்து நமோ நாராயணா இவர் சொல்றாரு. ஓம் நம சொல்றாரு. ஆமா. மணி அடிச்சாலும் பூஜை நடக்கிறதுக்கு அந்த பூஜைக்கு இவரும் சேர்ந்து நமசிவாய நாமம் வாழ சொல்லிட்டு இருக்கிறாரு. நாங்க அப்படியே பாவோம். இது நம்ம சுவாமி வந்து அற்புதம் பார்ப்போம். சுத்தி பார்த்துருவோம். ஒரு வளம் வருவோம். அதுக்கப்புறம் நம்ம சுவாமியை தரிசிப்போம். இது மாட கோயில்ன்றதால மேல ஏறி இறங்குற மாதிரி இருக்குங்க. இது வந்து மாட கோயில். ஆமா, நீங்க தொடர்ச்சியா கல்வெட்டு இருக்கு இல்லைங்களா? தொடர்ச்சியா அங்க இருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ச்சியா நீங்க கல்வெட்டை நீங்க விசிபிளாவே தெரியுது பாருங்க. நிறைய கல்வெட்டு நல்லா தெரியும். ஆமா, இந்த கல்வெட்டு செய்திகள்லாம் குறிப்பு எடுத்திருக்கீங்களா? நீங்க இருக்குது எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து கோஷ்டத்துல நீங்க இந்த விநாயகர் வந்து சோழர்கள் விநாயகர் தான். சோழர்கள் விநாயகர் நம்ம பண்ண முடியாது. சோழர்களுடைய விநாயகர். ஆமா, தட்சிணாமூர்த்தி மட்டும் இப்ப நாம பண்ணதுங்க. இது வந்து பழசுக்கு இல்லங்கிறதுனால நாம வந்து தட்சிணாமூர்த்தி மட்டும் நம்ம வந்து பண்ணிருக்கிறோங்க. சரி, இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கல்வெட்டு போட்டிருக்கு. கிருஷ்ணதேவராயருடைய கல்வெட்டுங்க அது. சரி. இந்த ஊர்ல வந்து 2 கோயிலுக்கும் சேர்ந்து ஜோடி 20 பொண்ணு தங்க காசு கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி. தங்க காசு கொடுத்துட்டு பூஜையை வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது 1310 மாலிக் கபூருடைய படையெடுப்பும் போது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நின்று போயிருக்கு. 218 வருஷம் கழிச்சு
அவர் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாருங்க மறுபடியும். சரி 20 பொண்ணு தங்க காசு 2 கோயிலுக்கு இது கொடுத்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த செய்தி தாங்க இது. புஸ்தகம் அவர் வந்து இன்னும் பிரதி தான், இது இன்னும் பிரிண்ட் பண்ணல, ஒன்று பேய் திருத்தம் இருக்குது இதுல. அவர் அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பப்ளிஷ். இந்த புஸ்தகத்துல இந்த கல்வெட்டு குறிப்புகள்லாம் அவர் வந்து தனியாவே தானாவே போய் இந்த ஆராய்ச்சி துறையில போயிட்டு அதெல்லாம் எடுத்து வந்து நீங்க வந்து அதுக்கான அர்த்தங்களையும் கொடுத்துருக்கிறாரு, எழுதி இருக்கிறாரு. இதுதான் நம்மளுக்கு சொல்றாரு ஒன்னொன்னா, அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதானே நீங்களாம் செஞ்ச முயற்சி தான். உங்க தந்தை வந்து இதுக்கு பூஜை பண்ணிருக்காங்க. ஆமாங்க. அவருக்கு அப்புறம் நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க இது ஒரு சரியான வரலாறு இருக்கணும் இதுக்கு, முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு குறிப்பான கல்வெட்டை சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த ஒரு எடுத்து நீங்க இந்த இதுக்கான ஒரு சொல்ல முடியுமா? ஆமாங்க. கோஷ்டத்துல மகாவிஷ்ணுவை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய சிவன் கோயில் லிங்கோத்பவர் இருப்பாரு. இங்க வந்து ரொம்ப பழமையான கோயில்ன்றதால மகாவிஷ்ணு இருக்கு. அதை பத்தி சொல்ல முடியுங்களா? ஏன்னா இது ரொம்ப பழமையான கோயிலுக்கான சான்று. ரொம்ப பழமையான கோயில்ன்றது உதாரணமே வந்து இங்க இருக்கிற வந்து மகாவிஷ்ணு கோஷ்டத்துல இருக்கு. ஆமாங்க. மகாவிஷ்ணு இருக்கிறதுனால லிங்கோத்பவரோட பழமையான கோயில் அடையாளம். ஆமாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த விமானம் பாருங்க, கல் திருப்பணி, சும்மா அந்த பூசு அதெல்லாம் இல்ல, சுண்ணாம்பு பூசு அதெல்லாம் பண்றது இல்ல, கல் திருப்பணி. எப்படி நீங்க வந்து இந்த தொல்பொருள் துறையில இருக்கிற அந்த கைலாசநாதர் திருக்கோயில், இந்த மாதிரி பிரகதீஸ்வரர் திருக்கோயில், அதாவதுங்க கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர்ல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில். இதுல வந்து மூலவருடைய விமானத்துடைய உச்சி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கருங்கல் மட்டும் தாங்க, செங்கல்ல கிடையாதுங்க. ஆமா, மூலவருடைய உச்சியிலிருந்து கீழே வரைக்கும் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அங்க கருங்கல் தாங்க. கற்றலியும் பேருங்க, அதுக்கு கற்றலின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, கற்றலியும் சொல்லுவாங்க. நிறைய கற்றலிகள் வந்து தொல்பொருள் துறையில இருக்கும், பூஜை பண்ணாமே இருக்கும். இது பூஜை நடந்துட்டு இருக்கு, பூஜை நடந்துட்டு டெய்லி நடக்குது. இந்த கற்றலியை நீங்க பார்க்கும்போது ரசிச்சுட்டே இருக்கலாம். நீங்க இதுலயே ஒரு அமைதி கிடைக்குது நமக்கு. எவ்வளவு அழகா இருக்குது, இவ்வளவு பழமையா இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாமே இருக்குது, அழகா. இதுல சொல்லுங்க, இவங்க 2 பேர் வந்து வெளியில இருந்தவங்க. இங்க இருக்கிற லிங்கங்கள் பாருங்க. ஆமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா வயக்காட்டுல இருந்தவங்க. சரிங்க. அது நாங்க வந்து பூஜை பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி அங்க இருந்து வந்து பார்த்தா எடுத்து வந்து இங்க வச்சிருக்கிறோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருந்தவங்க. சரி சரி. சுத்தி லிங்கங்கள் இருந்திருக்கு. ஆமாங்க. ஆமா. இன்னும் ஒண்ணு ஆவுடையார் இல்லாம ஒன்லி வந்து பானம் மட்டும் இருக்குதுங்க வெளியில. அந்த பக்கங்க அங்க போய் பார்ப்போம். பானம் மாத்திரம் இருக்கு, நிறைய இருக்குது. ஆமா, பானம் மட்டும் இருந்தது. அதை நாங்க என்ன பண்றோம், ஆவுடையார் இல்லாததுனால எடுத்தாந்து வச்சு பூஜை பார்க்கணும். அங்க பிச்சாண்டவர் இருக்காரு, அவர் பிச்சாண்டனர் எடுங்க. அவரு வந்து பழைய தலைங்க. புதுசு இப்ப நாங்க எதுவும் பண்ணல. அதான் அவர் ஆமாங்க, கோஷ்டத்துலதான் இருந்திருக்கணும். பிச்சாடனார் வந்து எந்த கோயிலுமே இருக்க மாட்டாருங்க. ஆமா, நம்ம இதுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரிய சிறப்பு என்னன்னா வந்து இருக்கு. அது பின்னம் ஆயிட்டதுனால இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓரத்துல வச்சிருக்கோம், பூஜை இல்லாம பண்ற மாதிரி வச்சிருக்கோம். சண்டிகேஸ்வரர் நீங்க பாக்கலாம். சண்டிகேஸ்வரர் ரொம்ப பழமையான சண்டிகேஸ்வரர், 1000 ஆண்டு, அதாவது சோழர்கள் காலத்து அவரு சண்டிகேஸ்வரர். சரி சரி சரி. இந்த கல்வெட்டு குறிப்புகளை பத்தி சிறப்பா சொல்லுங்க, ஏதாவது இருந்ததுன்னா. அதாவதுங்க கல்வெட்டு நம்பர் 465. சரி. 1920. மாரவர்மன் முதலாம் குலசேகர பாண்டியன். அர்த்த மண்டபத்துல வடக்கு புற சுவர்ல திறனைக்கட்டுக்கு கீழே இருக்குதுங்க. அதாவது இங்க இருக்குதுங்க, இங்க இருக்கிற கல்வெட்டு தாங்க இது. சரி சரி சரி. இது வந்து 1309ங்க. சரிங்க. முதலாம் குலசேகர பாண்டியனுடைய மன்னர் காலம். இதுல என்ன இருக்குன்னா, இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல முருக்கேரின்ற ஒரு ஊர் இருக்குதுங்க. சரிங்க. முருக்கேரியில குடியிருப்பு நீங்களாக அங்க இருக்கிற சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு இல்லைங்களா, அது நீங்களாக மீதி இருக்கிற எல்லா வரி இல்லைங்க, நிலமே நம்ம கோயிலுக்கு மேல எழுதி வச்சிருக்கோங்க. வரி கிடையாதுங்க, வரி இல்லை. சரி சரி. அது வேணா ஃபுல்லும் படிக்கிறேன். ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ மாரபன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் குலசேகர தேவர்க்கு ஆண்டு 41வது ஆடி மாசம் சலுக்கை பற்று நாட்டவராம் சலுக்கை ஆளுடையார் மனுகுல கேசரீச்சர நாயனாருக்கும் இப்பற்றில் முருக்கேரி இந்நாள் முதல் குடி நீங்காத தேவதானமாக கொடுத்தோம். உள்ளூர் நாயன்மார் பலதளி நிக்கன் இருக்கு, அது நீக்கன் வரணுங்க.
நாற்பக்க எல்லைக்கு உட்பட்ட நஞ்சை, புஞ்சை, மாவடை, மரவடை, குளவடை உட்பட்ட முதல் விழுகூர் நாயனார் தேவதான மரியாதையாக உள்ள விழுகூர்னா இங்க இருந்து பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ல வழுவூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊர்ல இருக்கிற சுவாமி மேல இருக்கிற பற்றின் காரணமாக முறுக்கேரிய நம்ம இதுக்கு மேல கோயில் மேல அது வந்து அப்ப வந்து சின்ன கோயிலா இருந்திருக்கு. நம்மளுக்கு வந்து பெரிய கோயிலா இருக்கிறதுனால நம்ம ஊருக்கு கொடுத்து இங்க இருந்து நம்ம வந்து பூஜை பண்ற மாதிரி அந்த கோயிலுக்கு, அதாவது வழுவூர்ல இருக்கிற கோயிலுக்கு நம்ம இங்க இருந்து டெய்லி பூஜை பண்ற மாதிரி இருக்கு. நம்ம கோயில் மேல எழுதி வச்சுக்குதுங்க. அதுதாங்க இதுல இருக்கிற கல்வெட்டு செய்தி. சரி சரி. பிரம்மதேவர் பாருங்க, அந்த அற்புதமா இருக்காருங்க பிரம்மதேவர். இதுக்கப்புறம் நீங்க பாக்குறது ரொம்ப அற்புதமான சாந்தமான ஒரு துர்க்கையை நீங்க பார்க்கவே முடியாது. எருமை வாகனம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிறது பழைய துர்க்கை. சாந்தி இவ்வளவு சாந்தமா அவங்க அற்புதமா இருக்காங்க. தியான நிலையில் இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. ஆமா, ரொம்ப அற்புதமான சிற்பம். வேற ஏதாவது கர்ணத்வாரங்க? சரிங்க. கர்ணத்வாரம் எந்த கோயில்ல, அதாவது ஒரு சில கோயில்ல மட்டும் தாங்க இருக்கும். இப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க திருவண்ணாமலை என்ற மாதிரி கோயில் இருக்குதுங்க. சரி சரி. பெரிய பெரிய கோயில் இருக்குதுங்க. அது இல்லாம செவி வழி செய்தின்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த இடத்துல அதாவது வடக்கு பக்கம் பைரவ கோயிலுக்கு அருகையில ஒரு குளம் இருந்ததாகவும், அந்த குளத்துல தவிடு உமிலாம் போட்டு சரி உற்சவர் சிலை எல்லாம் போட்டு மூடி வச்சு பாதுகாத்து, அதாவது அந்நியர் படையப்பட்டிருந்து பாதுகாத்து வச்சதாகவும், இது வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் கிடையாதுங்க. செவி வழி செய்தி மட்டும்தாங்க. வழி வழியா வர்றது. எங்க அப்பா வந்து அவங்க சொன்ன இது வந்து எங்க அப்பா வந்து எனக்கு சொன்னதுங்க. எங்க அப்பாவுக்கு அவங்க தாய் மாமா சொன்னதுங்க. அது சரி 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 சரி, நல்லது. அது செப்பேடுகளும் இங்கதான், செப்பேடுகள் கண்டிப்பா வந்து பார்த்தா இருக்குங்க. செப்பேடு செய்தி இதுல இருக்குது. செப்பேடுகள் பத்தி இல்ல. சரி. ஆனா செப்பேடுகள் இருக்குதுன்றது கன்ஃபார்ம்ங்க. சரி சரி. இதுல இருக்கிறதெல்லாம் நிலம் கொடுத்த செய்தி, அந்த மாதிரியான செய்தி மட்டும் தான் வந்து இங்க இதுல இருக்குதுங்க. செப்பேடுகள் எவ்வளவு முக்கியம்னு இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆனைமங்கலம் செப்பேடு. ஆனைமங்கலம் செப்பேடுங்க. ஆமாங்க. செப்பேடு நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. அந்த செப்பேடெல்லாம் எல்லா கோயிலும் இருந்திருக்கும். இந்த மாதிரி அந்த முகலாயர்கள் அந்த அந்நியர்கள் படையெடுப்புனால அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. எங்க மறைச்சு வச்சிருக்காங்க தெரியாது. இந்த கோயிலுக்கு இன்னொன்னுங்க, இந்த கோயில்ல ஒரு காலத்துல பள்ளியறை பூஜை நடந்திருக்குதுங்க. சரிங்க. பள்ளியறை பூஜை நடக்கிறதுக்கு 2 வேலி நிலம் கொடுத்த செய்தி இருக்குதுங்க. கல்வெட்டுல இருக்குதுங்க. 2 வேலி நிலம் பிளஸ் 2 ஏரி. 2 வேலி நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சத்துக்கு 2 ஏரி, கொப்புனா அந்த சால்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சரி சரி. அது எல்லாம் வந்து ஒரு அம்மாவுக்கு கொடுத்து பள்ளியறை பூஜை நடத்தணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது அம்பாள் கோயில் பக்கத்துல இருந்ததா அப்பா சொல்றாருங்க. சரி சரி. அவருக்கும் தெரியல. சரி சரி, புரியுது. ஆனா ஒரு காலத்துல பிரம்மாண்டமான கோயிலா இருந்திருக்கு. பட் காலப்போக்கில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. பூஜையே எனக்கு, அதாவது அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னதுல இருந்து பூஜையே நடக்கத்தில்லை. இப்பதான் ஒரு 2002க்கு அப்புறம் தான் பூஜை ரெகுலரா நடக்குது. 2002 இப்ப 24 வருஷமா ரெகுலரா வந்து பார்த்தா அங்க பூஜை நடக்குதுங்க. அதுல இருந்து நம்ம 2002ல இருந்துங்க. அதுக்கு முன்னாடி எப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க திருப்பணி நடந்தது, கும்பாபிஷேகம் நடந்ததுன்றது யாருக்குமே தெரியலைங்க. இப்போ 97ல இருந்து 2002 வரைக்கும் ஆரம்பிச்சு நம்ம ஊர் மக்களுடைய பெரும் முயற்சினால 2002ல நடந்தது. அதுக்கப்புறம் ரெகுலரா அதுக்கு முன்னாடி பொங்கல் மட்டும் தான் திறப்பாங்க அப்படின்ற செய்தியும் கொடுத்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியுங்க. மட்டும் தான் திறந்து ஒரு பூஜை பண்ணி திருப்பி மூடிடுவாங்க. எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்தா பொங்கல் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் திறப்போம். அதுவும் நாங்களா திறந்து உள்ள வந்து எங்க அப்பா எங்க சிதவாலாம் வந்து பூஜை பண்ணி எங்களால சும்மா தெரிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் சமீபத்துல ஒரு 97க்கு அப்புறம் தாங்க. சரி சரி. இது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற கோயில். ஆமாங்க. ஒரு கால பூஜை அந்த திட்டம், ஒரு கால பூஜை திட்டம் இருக்குது. ஒரு கால பூஜை திட்டம் இருக்குது. தினமும் சாமிக்கு நைவேத்தியம் நடக்குது. நைவேத்தியம் நடக்குறாங்க. அற்புதமா நடக்குதுங்க. அற்புதமா. இந்த மாதிரியான பழமையான கோயில் 1200 வருஷம் 300 வருஷம் இருக்கலாம். 1600 வருஷம் மேல இருக்கலாம். பட் ஆதாரப்பூர்வமா இருக்கிறது 1034 வருஷம். இப்படிப்பட்ட கோயிலுக்கு நம்ம காலடி, நம்மளுடைய இந்த மண்ணுல நம்ம பட்டாலே போதும் நம்ம பாதத்துல, அதுவே ஒரு பெரிய
முதலாம் குலோத்துங்க சோழனுடைய இதுல கல்வெட்டுல கிபி 1119 சரி அவருடைய 49வது ஆட்சி ஆண்டுல இந்த பள்ளியறை பூஜையை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாருங்க. நெற்குன்றங்கிழான் கிழான் குடமேற திருவடிகளும் கண்ணுவ பாக்கிழான் வடவாறு அது எழுத்து வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிருக்குதுங்க. சாதிந்த அச்சினாதடிப்பனும் அவருடைய பேர் பிராக்கெட்ல தெற்கு இறங்குமான். நெற்குன்றங்கிழான் கலியன் மகியானும் மணப்பா கிழான் கரைக்கு ஏமேற்று இளையானும் நல்லுழான் சாமி அமுதும் நெற்குன்றான் கீழான் ஓரி வடவாயில் உள்ளிட்ட நகரத்தும். இவங்கெல்லாம் இந்த ஊர்ல இருக்கிற முக்கியமானவங்கள ஒண்ணு. அதாவது இந்த இது ஆலயத்துடைய அங்க ட்ரஸ்ட்ல ஒத்துருங்க. சரி சரி. இவங்க எல்லாம் சேர்ந்து பூவேந்திய சோழ மாணிக்கம் அப்படின்ற உதயஞ்செய்தாள் சுந்தரி உதயஞ்செய்தாள்ன்ற அம்மாவுக்கு 2 வேலி நிலம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. சரி சரி. பள்ளியறை பூஜை நடத்துறதுக்கும் சரி அதுல ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இருக்கு ஊர்ல தழுதாளி பக்கத்துல இருக்கிறனால இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்து 2 ஏரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்திருக்கலாம். ஆமாங்க. 1300 வருஷம் 1400 வருஷத்துல எத்தனை மகான்கள் இங்க வந்திருக்கலாம். அவங்க காலடி மண்ணும் இங்கதான் இருந்திருக்கும். ஆமாங்க. அந்த மண் நம்மள தொட்டாலே அதுவே நமக்கு பெரிய விஷயங்க. இப்படிப்பட்ட சிவனு எத்தனை பௌர்ணமியை எத்தனை அமாவாசையும் பார்த்திருப்பாரு, எத்தனை நிலவுகளை பார்த்திருப்பாரு. அப்படிப்பட்ட சிவனு அப்படிப்பட்ட கோபுரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவே பெரிய சக்தி. சோ இந்த மாதிரியான பழமையான கோயிலுக்கு ஒரு பிரார்த்தனைக்காக வர வேண்டாம், ஒரு வைப்ரேஷனுக்காக நீங்க வரலாம். ஒரு விஷயம் சொல்லுங்க. இங்க வந்து பங்குனி உத்தரத்துக்கு சுவாமி அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாண உற்சவம் நடக்குங்க. கல்யாண உற்சவத்துல திருமணம் ஆகாதவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷமே திருக்கல்யாணம் நடக்குது. சரி சரி. கல்யாணம் நடக்கு. இது ஒரு 15 வருஷமா ரெகுலரா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பாத்துட்டு இருக்கோம். வந்தவங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க, நாங்க வந்து போன வருஷம் வந்தோம், சரி எங்களுக்கு நல்லபடியா நடந்தது முடிஞ்சதுன்றது கரெக்டா சொல்லிடுறாங்க. சரி. இது அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கோயிலுக்கு வந்து கோயில்ல இருக்கணும்னா ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்கணும். அந்த பிரார்த்தனையை தான் அது நம்ம லௌகீக வாழ்க்கைக்கு சொல்றோம். நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம போகணும், நம்ம அதுக்குள்ள டீப்பரா போகணும் அப்படின்னா அதெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கும் வந்து என்னால வந்து உதாரணம் வந்து சொல்ல முடியுங்க. வள்ளல்ல இது வரைக்கும் இவர மாதிரி ஒரு வள்ளல நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. சரிங்க. உண்மையிலே சொல்றேன். இது கேமராவுக்காகவோ என்னுடைய பேர் வரணுன்றதுக்காகவோ இல்லைங்க. சரி சரி சரி. கேட்கறத விட பல மடங்கு தரக்கூடியவருங்க. சரி சரி. ஆனா நான் இது வரைக்கும் என்னுடைய சொந்தத்துக்காக எதுவுமே கேட்டது, சொந்தத்துக்காக ஒரு விஷயம் கேட்டது இல்லைங்க. நான் கேட்கறதால அவரை பத்தி மட்டும் தான் கேட்பேங்க. சரி சரி. அவருக்காக தான் கேட்பீங்க? அவருக்காக தான் கேட்பேன். நமக்கு அவரு தாங்க முக்கியம். நமக்கு அவரு தவிர வேற எதுவும் இல்லைங்க. கேட்கறத அத்தனையும் கொடுத்துருக்கிறாருங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு இன்னும் ஒரு பெரும் குறை வச்சிருக்கிறாரு. நடராஜர் மூர்த்தி இந்த ஆலயத்துல விற்கணும்ன்றது அடியனுடைய ஆசைங்க. சரி சரி. அடியனுடைய ஆசை நடராஜ மூர்த்தி வைக்கணும். நான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க ட்ரை பண்ணாங்க. சரி. அதுக்கு அவர் உத்தரவே தரலைங்க. சரி சரி சரி. மீதி எல்லாத்தையும் நிறைய கொடுத்துருக்கிறாருங்க. திருப்பணிக்கெல்லாம் காசெல்லாம் எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, வந்து சோதனை நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலைங்க. சரி 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 சரி. நல்லா வாரி அதெல்லாம் நிறைய கொடுத்தாருங்க. ஓகே ஓகே. நடராஜமூர்த்தி வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவரு ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்காருங்க. அந்த காணாம போன அந்த உள்ள இருக்கிற சிலையை வெளிக்கொண்டு வரதுக்காக ஒரு அவர் வந்து வச்சிருக்காரான்றது அது வந்து அவருக்கு தாங்க தெரியும், நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஏதோ இருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல நடராஜர் மூர்த்தி இருந்து இருக்கிறாரு. ஏன்னா பள்ளியறை பூஜை நடக்குதுன்னும் போது இது வந்து எவ்வளவு பெரிய ஆலயமா வந்து பார்த்தா இருந்திருக்கணும். அப்போ நடராஜர் மூர்த்தி எல்லாம் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா பள்ளியறை பூஜை வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. கோயிலுடைய ஈஸ்வரருடைய பேரு வந்து மனுக்குல மகாதேவ ஈஸ்வரர். மனுக்குல அப்படின்றதுக்கு காரணம் என்ன? மனுநீதி சோழனுடைய பரம்பரையில வந்தவங்க சோழ மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணதுனால இதுக்கு பேரு மனுகுல மகாதேவ ஈஸ்வரர் பேருங்க. இன்னொரு பேரும் இருக்கு, கேசரி மனுகுல மாதேவீச்சர் பேர் இருக்கு, மனுகுல கேசரீச்சரர் பேருன்னு இருக்கு. அது வந்து 3 விதமா வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுல கொடுத்துருக்காங்க. இப்போதைய பேரு மனுகுல மகாதேவ ஈஸ்வரர் தாங்க இப்போது வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க. ராஜராஜ சோழன்ல இருந்து ஆரம்பிச்சு ராஜேந்திர சோழன், அவருக்கு ராஜராஜ சோழன், முதல் ராஜேந்திரன், 2ஆம் ராஜேந்திரன், வீர ராஜேந்திரன், குலோத்துங்கன், முதல் குலோத்துங்கன், விக்ரம சோழன்,
அப்படியே அப்படி பரம்பரை மூன்றாம் ராஜேந்திர சோழன் வரைக்கும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மன்னருங்க. சரி. அவரு வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டு செய்தி இருக்குது. கல்வெட்டு செய்தி திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நம்ம சுவாமியை போய் தரிசிப்போம். சரிங்க. ஈஸ்வரரை போய் தரிசிப்போம். அங்க என்ன பிரார்த்தனை பண்ணா நமக்கு என்ன பலன் சேரும் அப்படின்றதையும் நீங்க சொல்லணும். வாங்க உள்ள போய் தரிசிப்போம். லிங்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறிய அளவு, ஆவுடைய கொஞ்சம் அகலம், சதுர வடிவமா அத வட்ட வடிவம் தாங்க. இவர் வந்து காசியில இருக்கிற சுவாமி வரைங்க. இவர் வந்து ஒளிப்படாதவருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க. இவரை காசிக்கு போக முடியாதவங்க இந்த ஆலயத்துல வந்து அங்க தரிசனம் பண்ணாங்கன்னா அது வந்து காசிக்கு போன பலன் கிடைக்குங்க. சரி சரி சரி. ஏற்கனவே ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில சுவாமியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன். வாரி கொடுக்கறதுல இவருக்கு ஈடு இணைன்னு பாத்தீங்கன்னா இவர் மட்டும் தான் சொல்ல முடியுங்க. வேற யாரும் இல்லை. இது அனுபவபூர்வமா அனுபவபூர்வமா சொல்றதுங்க. என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. பக்தர்கள் என்ன வேண்டுனாலும் வள்ளலுங்க. ஆமா அவருக்கு உங்களுக்கு அவருக்கு அவருடைய அனுபவத்துல அவர் வந்து என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க. ஆமா திருப்பணி டைம்ல வந்தோம்னா காலையில பேசிட்டு போனா எனக்கு வந்து எனக்கு ரிப்ளை வந்து அதுக்கான ரிப்ளை வந்துடுறாங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அடியானுக்கு வந்து சுவாமி வந்து சரிங்க அப்படின்றாங்க. சரிங்க. அம்பாவை பார்ப்போம். ஆமா பார்க்கலாம். அம்பாள் வந்து இதுக்கு முன்னாடி வெளியில தனி பிரகாரத்துல வந்து பார்த்தா இருந்திருக்கிறாங்க. சரி. அது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிதிலம் அடைஞ்சு போயிட்டு பூஜை எல்லாம் இல்லாம இருந்ததுனால அம்பாளுடைய வந்து அந்த சடம் மட்டும் தான் இருக்குது. சரி. அதை இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம், இருக்கிறது தேவையான மாதிரி பண்ணணுங்க. கோயில் அது அந்த சுவாமி கோயிலுடைய உள்ளவே ஒரு பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறோம். அம்மா அம்பாள் வந்து மரகத. ஆமாங்க மரகத வச்சிங்க. அற்புதமான ஒரு திருத்தலத்தை நம்ம தரிசித்தோம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலம். அதை விட ரொம்ப சிறப்பு என்னன்னா, இங்கே நமக்கு வந்த ஒரு அமைதி கிடைச்சிது. நானே இங்கே விசிட் பண்ணும்போது ஒரு அமைதி கிடைச்சிது. அதனால தான் இது வந்து கோ டெம்பிளுக்காக வரணும். கோ டெம்பிள் நேயர்கள் இதை வந்து கண்டு இங்கே வந்து அவங்க விசிட் பண்ணி இந்த கோயிலுடைய அற்புதங்களை தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கே ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். இந்த கோயிலுக்கு எப்படி வரணுங்கய்யா? ஏன்னா வந்தவாசிலேருந்து 7.5 கிலோமீட்டர் எப்படி வரலாம்? சென்னையிலேருந்து வந்தால் சொல்லுங்க. சென்னை டு வந்தவாசிங்க. சரிங்க. வழி உத்திரமேரூர். சரிங்க. இல்லைன்னா காஞ்சிபுரம் டு வந்தவாசியில வந்தவாசிக்கு முன்னாடி 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து லெப்ட்ல 2 கிலோமீட்டர் வரனாங்க. சலுக்கைன்ற ஊருங்க. ஆமா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்குதுங்க. வந்தவாசி வட்டங்க அது. சரிங்க. 4 கிலோமீட்டருக்கு கரெக்டா 4வது கிலோமீட்டர் முன்னாடியே லெப்ட்ல வந்தீங்கன்னா சரி இந்த ஊருக்கு வரலாம்.
சுகந்த வெள்ளி தாயார் உள்ள சுகநாராயண பெருமாள் கோயிலும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ 2 கோயிலும் ஒரே டைம்ல பார்க்கலாங்க, பார்க்கறதுக்கான வாய்ப்புங்க. அதுவும் 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில். ஆமா ஆமா. இந்த கோயிலுக்கு இந்த இடத்துக்கு அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான், சிங்காரவேலர் ஐயா. அவர் இங்க நாராயணரை தான் நான் பெருமாள் கோயில தான் ஷூட் பண்ணணும்னு கூப்பிட்டு இருந்தாரு சலுக்கையில. இப்போ நம்ம இதை சிவன் கோயில நம்ம கோ டெம்பிள்லயும் எடுத்திருக்கோம். இது அந்த பிரார்த்தனை நீங்க வரும்போது நீங்க இந்த நாராயணனும் நீங்க தரிசிக்கணும், நம்ம சிவகோயிலையும் பார்க்கணும், ஈஸ்வரனையும் பார்க்கணும், உங்களுக்கு எல்லா அருளையும் நீங்க பெறணும். உங்களுடைய நம்பர், அண்ணாவுடைய நம்பர் எல்லாமே கொடுத்துட்றோம். ஏன்னா நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்க வரத்துக்கு உதவியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வழி தெரியல, அண்ணாவை கான்டாக்ட் பண்ணட்டும். உங்களுடைய நம்பரை நீங்க சொல்லிடுங்க. அதனால சிவனேசன் 9080528981. இதுதான் அடியானுடைய மொபைல் நம்பருங்க. ஆமா. வழி தெரியாதவங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வழி திறந்து அவங்களுக்கு தரிசனம் பண்ணி கொடுத்துருவாரு. சிங்காரவேலன் ஐயா நம்பர் நான் போட்டுடுறேன். அது இவங்க எல்லாருமே இன்னைக்கு முழுக்க இருந்து நம்மளுக்கு உதவியா இருந்தாங்க. ரொம்ப அற்புதமான சந்தோஷமா இருந்தீங்க. உங்களை சந்திச்சது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் மேலும் நாங்க வர பாக்குறோம். அடுத்த முறை ஒரு நல்ல வாய்ப்போட. நான் ஒரு சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.